கிரெடிட் கார்டு ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லை பரம் எதிரியாகவும் இருக்கலாம். அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. படத்துலலாம் பார்த்துருவீங்க, பிளாக் கார்டு, மெட்டல் கார்டு, பிளாட்டினம் கார்டு. கேட்குறதுக்கு எவ்வளோ ஃபேன்சியாக இல்லை, ஆனால் எவ்வளோ இது ஃபேன்சியாக இருக்கோ அந்தளவு இது ஆபத்தில் இருக்குது. அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ கிரெடிட் கார்டுனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெபிட் கார்டுனா என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ டெபிட் கார்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வந்து டிடெக்ட் ஆகும். இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இல்லை, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகும். ஆஹா, இது நல்லா இருக்கே, அப்போ நான் காசு கட்ட தேவையான இல்லை, நீங்கள் தான் அந்த காசை கட்டுவீங்க. அது எப்படி கட்டுவீங்கன்னா, அது வந்து 2 ஸ்டெப்பாக போயிடலாம். ஒன்று வந்து பில்லிங் சைக்கிள், ரெண்டு வந்து இன்னொன்று வந்து டியூ டேட். ஸோ பில்லிங் சைக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு January 10 வந்து உங்களுக்கு பில்லிங் டேட் வந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து Feb 9 வந்து உங்களோட பில் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது அந்த மந்தில் நடந்த எல்லா ட்ரான்சாக்ஷனுக்கான காஸ்ட்டெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பில்லிங் டேட் அன்றைக்கி வந்து உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த காசை கட்டுறதுக்கு உங்களுக்கு 15 to 20 days டிபெண்டிங் ஆன் த பேங்க் வந்து உங்களுக்கு டைம் தருவாங்க. ஸோ இந்த 45 to 50 days வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், அதுதான் கிரெடிட் கார்டு. ஆஹா, ஸ்கீம் நல்லா இருக்கே, நான் இன்றைக்கே போய் இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இதோட நெகட்டிவ் சைட் என்னென்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. கிரெடிட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் ட்ராப்னா டெட் ட்ராப் தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 50,000 சேலரி வாங்குகிற ஒரு ஆளாக இருக்கிறன்னு வச்சுக்கலாம். நீங்கள் போய் பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் சேலரியோட அதிகமாக தான் கிரெடிட் லிமிட் தராங்க. எக்ஸாம்பிள், 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டில் ஒரு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பர் மந்த் நீங்கள் வந்து ஒரு மந்த் எக்ஸாம்பிள் வந்து 1 லட்ச ரூபா ஃபுல் யூட்டிலைசேஷன் வந்து பண்ணிட்டீங்க உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட்டை. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா வந்து டியூ டேட் அன்னைக்கு காசு கட்டணும். பட் உங்கள்கிட்ட அந்த காசு இல்லை. ஸோ ஃபார் சம் ரீசன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களால் காசு கட்ட முடியாமல் இருக்கலாம். அப்போ தான் பேங்க் வந்து உங்கள்கிட்ட வந்து மினிமம் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் கேட்பாங்க. இது யூஸ்வலி வந்து 5% ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்களும் வந்து ஓகே, இது நல்லா இருக்கே, 1 லட்ச ரூபாயில் 5,000 ரூபா தான் கட்டணும்னு சொல்லிட்டு நீங்களும் மாதம் 6 மாதம் வந்து நீங்கள் வந்து மினிமம் பேமெண்ட் வந்து கட்டிட்டீங்க. 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட 1 லட்ச ரூபா இந்த டெட் 1.5 லட்ச ரூபா நிற்கும். அதுதான் வந்து டெட் ட்ராப். ஸோ இது வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட்ஸ் பேங்க்ஸ் வந்து யூஸ்வலி வந்து 3 to 4% மந்த்லி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனுவலி 36 to 48% வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இஸ்ன்ட் இட் லிட்டலாக கந்து விட்டீங்க. ஸோ இதுதான் வந்து டெட் ட்ராப். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கடனில் மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இம்பல்சிவ் பையிங். உங்கள் கையில் யாராச்சும் காசு இருந்தால் போய் ஏதாச்சும் வாங்காமல் இருக்குங்க. மோஸ்ட் பீப்புள் வில் டூ. ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருக்கிறவங்க வந்து பண்ணுவாங்க. பட் இம்பல்சிவ் பையர்ஸ் லைக் மீ, நான்லாம் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு இம்பல்சிவான பையராக இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டை வந்து அவாய்ட் பண்ணுறேங்க. ஏன்னா உங்ககிட்ட ரெடிமேடாக கேஷ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் அதை வச்சு ட்ரான்சாக்ஷன் பண்ணி திங்ஸ் ஆர் குட்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் ரிஸ்க்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் டேட்டை வந்து மறந்து கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா அடி வாங்கும். ஸோ இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறீங்க, அப்போ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணீங்க, ஃபினான்ஷியல் நாலேஜோடு யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபார் யூ. ஏன்னா வந்து கிரெடிட் கார்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் தருவாங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கேஷ்பேக், மைல்ஸ், இந்தமாரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக வந்து 5 to 10% வந்து உங்களுக்கு ரிவார்டு வந்து earn பண்ணலாம். எப்படி நீங்கள் செலவு பண்ண தான் போகிறீங்க, அதில் உங்களுக்கு 5 to 10% ரிட்டர்ன்ஸ் வந்தால் இஸ்ன்ட் இட் அமேசிங். பட் ஏன்னா எஃப்டிஏ வந்து உங்களுக்கு 7% தான் ரிட்டர்ன் தருது. ஸோ ஃபார் லைக் ப்ரீமியம் கார்ட்ஸ்லாம் வந்து யூ கேன் earn up to 10% ரிட்டர்ன்ஸ் ஆன் யுவர் கார்டு. ஸோ நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஃப்ராட். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கார்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் நடந்திருக்குன்னு வச்சுங்க, ஃப்ராட் ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும் தட் திஸ் ட்ரான்சாக்ஷன் வாஸ் நாட் டன் ஃபார் மீ. ஸோ பேங்க் வந்து உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க. பேங்க் வில் burn the losses அண்ட் அதை லாஸஸை ரிகவர் பண்ண அந்த பேக் அண்ட் ப்ராசஸ்லாம் அவங்க இனிஷியேட் பண்ணிப்பாங்க. யூ ஷுட் நாட் டேக் எனி ஹெட் டேக். இதுவே டெபிட் கார்டில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேயே ஸ்வைப் ஆகிருச்சுன்னா பேங்க் வில் நாட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ எக்ஸாம்பிள், யூ ஆர் இன் அ வெரி டெஸ்பரேட் சுச்சுவேஷன். ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், அந்தமாரி ஏதாச்சும் ரொம்ப எமர்ஜென்சியான மூமெண்ட்டாக இருக்கலாம்.
அப்போ உங்ககிட்ட காசு தேவைக்கு எமர்ஜென்சி ஃபண்டாகவும் கிரெடிட் கார்டு தான் ஆக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ். நீங்கள் நார்மலாக போய் ஒரு ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ்க்கு வந்து பே பண்ணி ஆக்சஸ் பண்ணால் thousands of rupees வந்து பே பண்ணுவோம். பட் மிட் ரேஞ்ச் அண்ட் ப்ரீமியம் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. லைஃப் டைம் கிரெடிட் கார்ட்ஸ், லோ அண்ட் கார்ட்ஸ்லாம் வந்து இது தர்றதில்லை. நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் ஆக்சஸ் இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கணும். சரி, நீ பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி ஒரு பெஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து செலக்ட் பண்ணுறது? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வச்சு பார்த்துப்போம். ஸோ ஒரு கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும். 500 ஆல் த வே அப் டு 80,000 வரைக்கும் ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து இருக்குது. ஸோ இந்தமாரி கிரெடிட் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கிரெடிட் கார்டு தான் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களோட இன்கம் ப்ராக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு கிரெடிட் கார்டு மாறும். உங்களோட சேலரி லோவாக இருந்தால் உங்களுக்கு லோ அண்ட் கிரெடிட் கார்டு தான் வந்து பேங்க் ஆஃபர் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் ஃபீ. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாரின் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க கிரெடிட் கார்டில் வந்து எவ்வளோ ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கங்க. யூஸ்வலாக எல்லா கிரெடிட் கார்ட்லையும் 3.5% சார்ஜ் பண்ணுவாங்க. மிட்ரேஞ்ச் கிரெடிட் கார்டில் சம் கிரெடிட் கார்ட்ஸில் 2.5% சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் சம் ஸ்பெசிஃபிக் கார்ட்ஸ் அண்ட் ஹை-எண்ட் கார்ட்ஸில் வந்து மோஸ்ட்லி 0% உங்களுக்கு ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து இருக்கும். சரி, பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த மாதிரி கார்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாரி உங்களோட பெஸ்ட் கேட்டகரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஷாப்பிங் கேட்டகரியில் வந்து கேஷ்பேக் கார்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐயோட கேஷ்பேக் கார்டு, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியோட மில்லினியா கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானோட ஐசிஐசி பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒண்டர்ஃபுல் கேஷ்பேக் கார்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸாம்பிள் ஃபியூல் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபியூல் போட்டுகிட்டே இருக்கீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ட்ராவல்ஸ் நடத்தலாம். ஸோ இந்தமாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ஃபியூல் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஃபியூல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ஃபியூல் நீங்கள் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிபிசிஎலோட எஸ்பிஐ கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஹெச்பிசிஎலோட ஐசிசி கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆயிலோட கோட்டக் மஹிந்திரா கிரெடிட் கார்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சம் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்தமாரி வந்து நிறைய கோ-பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏர்டெல், மேரியாட், இதேமாரி வந்து நிறைய ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்தமாதிரி நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் ப்ரீமியம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இன்ஃபீனியா, அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வந்து கோல்டு அண்ட் பிளாட்டினம் கிரெடிட் கார்ட்ஸ், அப்புறம் ஆக்சிஸில் வந்து பர்கண்டி கிரெடிட் கார்டு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வந்து ட்ராவல் கேட்டகரி. ஸோ ட்ராவல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் மைல்ஸ் அண்ட் ட்ராவல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹோட்டல் புக்கிங், ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு ரிவார்டாக தருவாங்க. இதில் வந்து எந்தெந்த கேட்டகரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் அட்லஸ், அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட பிளாட்டினம் ட்ராவல் கார்டு, அதுலாட்டுமே உங்களுக்கு வந்து இண்டிகோட ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு. ஸோ இந்தமாரி வந்து ட்ராவல் கேட்டகரிலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்குது. இந்த உங்களோட ஸ்பெண்ட்ஸ், உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணிக்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.